சிவில் பட சாம்பியன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2D என்டர்டைன்மெண்ட் ஜோதிகா சூர்யா அவங்களுடைய தயாரிப்புல கார்த்தி நடிச்சு வெளிவந்திருக்கிற மெய்யழகன் படத்தை பத்தின விமர்சனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் பத்தி முதல்ல நம்ம பேசியாகணும். டைரக்டர் பிரேம்குமார் 96 அப்படிங்கிற படம், அவரோட படம் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு நிறைய பேரால மறக்க முடியாத ஒரு படமா இருக்குது. அதாவது ஸ்கூல் டேஸ்ல நடந்த அந்த ஒரு க்ரஷ் லவ் அதை பத்தி அந்த 96 படத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான திரைப்படமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. த்ரிஷாக்கு கூட அந்த படம் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டோட வெளியில வந்துச்சு. ஸோ அந்த பிரேம்குமாருடைய டிரெக்ஷன்ல கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த படத்தை பத்தின சப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்து பின்னணியில படம் வந்து மூவ் ஆகுது. அதாவது அரவிந்த் சாமி வந்து சிட்டியில இருந்து கிராமத்துக்கு வர்றாரு, ஒரு திருமணத்துக்கு வர்றாரு. அந்த திருமணத்துக்கு வர்றவர் வந்து அவர் அன்னைக்கு நைட்டு ஒரு ஷெட்யூல் படி அவர் ஊருக்கு கிளம்பணும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அப்போ கார்த்தி கூட ஸ்டே பண்றாரு. ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு நைட்ல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த ரெண்டு உறவு, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கார்த்தி வந்து அரவிந்த் சாமி மேல வந்து ஒரு அபரிதமான பாசத்தை காட்டுறாரு. அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி வந்து அக்கா அக்கான்னு சொல்லி அரவிந்த் சாமிய அப்படியே பேசி ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்கிறாரு. இந்த அத்தான்னு ஒரு சொல்லுவதற்கான அந்த உறவினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதா இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்கு. இந்த படத்துல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ஒரு ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டுல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே ஒரு அவசரம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெயின், ஏர்னிங்ஸ், வருமானத்தை எப்படி ஈட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஜேர்னல்ல போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இந்த படம் வந்து டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80s அந்த டயத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு படம் மாதிரியான ஒரு சப்ஜெக்டோட தான் வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த கதைக்கு இந்த ஸ்லோனஸ் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு பிரேம்குமார் வந்து பர்ஃபெக்டா அந்த படத்தை வந்து ஷேப் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க வந்து இந்த படத்துல குடும்ப அந்த ஒரு கதாபாத்திரங்களை வச்சு மட்டும்தான் இந்த படம் வந்து பிணையப்பட்டிருக்குது. கார்த்தி அவருடைய ஆக்டிங் வந்து வேற லெவல்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தின ஒரு ஃபங்க்ஷன்ல கூட ஒரு சூர்யா சொல்லியிருந்தார், நான் பருத்தி வீரன் படத்துக்கு பிறகு கார்த்தியை பார்த்து நான் பாராட்டி கட்டி வச்சு அவ்வளோ எமோஷனான மாதிரி ஒரு இந்த படம் எனக்கு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட ஒரு ப்ரமோக்காக எதுவும் சொல்றாரோ அப்படின்னு நம்ம நினைச்சிருந்த நேரத்தில் உண்மையை பார்த்தா நம்ம கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூர்யா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு கார்த்தி. ராஜ்கிரண் அவங்க எல்லாம் தெரியும், ஒரு முரட்டுத்தனமான கேரக்டராகவும் சரி, அவர் ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் எல்லா விதத்திலையும் பார்த்துருக்கோம். இந்த படத்துல அவங்களுக்கு பெருசா பேசுறதுக்கு டைலாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த டைலாக்ஸ் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கடுமையான கொடூரமான டைலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த முறுக்கு பீஸை வச்சுக்கிட்டு அவர் அந்த வேஷ்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு வேஷ்டி ஏற்றி கட்டுற மாதிரி அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப உண்மையான ஒரு கேரக்டர் அழகாக கையாண்டிருக்கிறாங்க ராஜ்கிரண். அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு கேரக்டர் அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி வந்து சென்னையில இருக்கும்போது அவங்க பழைய காலத்துல வந்து அவங்க அந்த ஏரியாவில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த கிராமத்துக்கு வர, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு வராரு. அங்க வந்து அந்த உறவுகளுடைய ஈர்ப்பு அவருக்கு எப்படி இருக்குதுன்னு பேசணும்னு சொல்லக்கூடிய ஒரு படம். பிரேம்குமார் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட்ல ரெண்டு பேரும் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி, கார்த்தியும் அரவிந்த் சாமியும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சு அதுலயே சில விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. படத்துல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாம எல்லா சினிமாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் தான் வில்லன் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த படத்துல வில்லன் யாரு அப்படிங்கிறத நம்ம தேட வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் அப்படின்னு மென்மையா கொண்டு போய் காமிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு வில்லன் யாரு, ஒருவேளை வில்லன் வந்து அந்த சொத்து ஒரு பாகப்பிரிவினையினால அந்த குடும்பம் வந்து பிரியுது, அந்த சொத்தை வேணா நம்ம இந்த படத்துல வில்லனா எடுத்துக்கலாமே தவிர கேரக்டர் ரீதியா சொல்லக்கூடியான ஒரு வில்லன்ங்கிறது யாரும் இந்த படத்துல இல்லை. இந்த படத்துக்கு தேவையான ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே வந்து பக்காவா பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா படத்தினுடைய அந்த லைவ்லி அட்மாஸ்பியர் அப்படியே கொண்டு போய் அது ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டா ரீச் பண்ணதுக்கு என்ன ஒரு மியூசிக் தேவையோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பிரேம்குமார் அவருடைய டைரக்ஷன் வந்து இந்த படத்தை நிச்சயமா அவருக்கு இன்னொரு அடுத்த கட்டத்தில் அவர் எடுத்துட்டு வர மாதிரி அவருக்கு ஒரு நிச்சயமா ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நோட்டபிள் பாயிண்ட் பார்த்து உறவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த படத்தை நம்ம நல்லா காமிச்சிருக்காங்க.
கார்த்தியுடைய இன்னசென்டான நடிப்பு, அவர் காட்டுற படத்தோட கேரக்டர்ல காட்டுற இன்னசென்ஸ், அரவிந்த் சாமி வந்து ஒரு டப் கொடுத்து நடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்தோம்னா கார்த்திக், அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் பேஸ் பண்ணி வருது. அப்புறம் வந்து தேவதர்ஷன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து சொல்லிக்க நல்லாவே இருக்குது. ஸ்ரீதிவ்யா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பர்ஃபெக்டான ரோல். அவங்க வரக்கூடிய டியூரேஷன் கம்மி தான், பட் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இந்த படத்துல நல்லா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ல இருந்து அவங்களை எப்படி வேலை வாங்குறது பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு பிரேம்குமார். படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தோம்னா ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறத விட ஒரு குடும்ப பாங்கான ஒரு நாவல் படிச்சா அது எப்படி இருக்கும். அந்த நாவல்னு சொல்லும் போது அந்த ரீடிங்ல ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு அது பிடித்த ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாவல்ங்கிற விஷயமே பிடிக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தை பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும், ஃபைட் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு குடும்ப பாங்கா ஒரு தனியாக போய் உட்காந்து ஒரு ஃபீலோட பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 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 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி சார்ந்தவராக இருந்து எப்படி இருந்திருக்கும், சில உறவுகளை தொலைச்சவங்களுக்கு அதோட வழி தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உள்ளவங்களுக்கு இந்த படம் வந்து மெய்யழகன் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக வந்திருக்குது. இந்த படத்துல இன்னும் சொல்ல போனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் விஷயம் வந்து வேற ஒன்றும் இல்லை. மொத்தமா போய் பார்த்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்து படம் அப்படின்னு போய் பார்த்தவங்க போறவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம். ஆனா படத்தை பார்த்து ரசிக்கணும், படத்தை படமா பார்க்கணும், ஒரு 2.5 மணி நேரத்துல அவங்க என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க உறவுகளை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கு. சினி ரிப்போர்ட்டர் சார்பான விமர்சனம். மெய்யழகன் நிச்சயமாக ஒரு முறையாவது சென்று பார்க்கப்பட வேண்டியவர். நன்றி.